friends, vanakkam and welcome to 2K Kitchen. Gugan, thank you for appreciating us. எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இட்லி உப்மா. இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2லிருந்து 3 இனுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா, அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியை உதுத்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த உதுத்து வச்சுருக்க இட்லியை நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி நம்ம பண்ணி வச்சுருக்கிற மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது அடுப்பில் இருந்தால் போதும், நம்ம டிஷ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம டிஷ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இல்லை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இல்லை தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.